வணக்கம் ஜெயஹிந்த். வளைகுடாவில் நடக்கக்கூடிய யுத்தத்தில் மிக முக்கியமான ஒரு அனாலிசிஸை நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் பிப்ரவரி 28 இந்த போரை துவங்கி 4 மணி நேரத்துக்குள்ள 2000 டார்கெட்ஸை துல்லியமாக தாக்குறாங்க. இப்போது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது, அனலைஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய ஆப்ரேஷன் சிந்தூரில் மே 7 விடிய காலையில் 1:40 மணிக்கு இந்தியா 12 டார்கெட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி தாக்குறாங்க. அதில் 3 டார்கெட்ஸ் அப்படின்றது இந்திய விமானப்படையும், கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9 டார்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவமும் வந்து தாக்குறாங்க. டெப்த்தில் இருக்கக்கூடிய பாவல்பூரில் இருக்கக்கூடிய மர்கஸ் சுபானல்லா போன்ற லஷ்கர் இ தொய்பாவுடைய ஏவுகணை அவங்களுடைய அந்த மிலிட்டன்ட் பயங்கரவாதிகள் முகாம்களை நம்ம விமானப்படை துல்லியமாக தாக்குனாங்க. இப்போ இந்த 12 டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வேலை நடந்திருக்கு. இந்த டார்கெட் கரெக்டாக, இந்த டார்கெட்டை தாக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆயுதங்கள் பயன்படுத்தணும், விமானப்படையை பயன்படுத்தணுமா, தரைப்படையை பயன்படுத்தணுமா, எப்போ தாக்கணும், என்ன மாதிரியான அம்யூனிஷன்ஸ் பயன்படுத்தணும், தாக்கத்தோடைய எஃபெக்ட் எவ்வளவா இருக்கும், தாக்கின பிறகு அது இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இதில் ஒரு ஒர்க்கு, ஒரு பெரிய ஒர்க் இதில் இருக்குது. டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம் ஈஸியான விஷயம் கிடையாது. 2 விஷயம் தேவை. சேட்டலைட் இமேஜரி, அதோடைய தன்மை என்ன, அந்த பில்டிங்கோட கான்கிரீட் என்னன்ற அளவுக்கு உள்ளே போய் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவாங்க. அதே சமயம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், மனித உளவாளிகள் அங்கேருந்து துல்லியமாக யார் எப்போ வந்துட்டு போகிறாங்க அப்படின்ற அந்த இன்புட்டையும் கொடுப்பாங்க. அதோட வெற்றியை நம்ம பார்த்தோம். ஆனால் இது நடந்து 10 மாதத்துக்குள்ளே இப்போ நடக்கக்கூடிய யுத்தத்தில் 4 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 2000 டார்கெட்ஸை பண்ணுறாங்க அப்படின்ற போது இது வெறும் மனிதர்கள் மட்டுமே வைத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றதை நம்ம பியாண்ட் டவுட் பார்க்குறோம். இப்போ வரைக்கும் 15 நாட்கள் யுத்தத்தில் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 டார்கெட்ஸை இவங்க வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. அதில் மிக கோரமான ஒரு விபத்து தாக்குதல் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா டமஹாக் மிசைலை பயன்படுத்தி ஈரானில் ஒரு இடத்துல தாக்குறாங்க. அது ஒரு பெண்கள் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல். கிட்டத்தட்ட 170 பெண்கள், அப்பாவி பொதுமக்கள் அதில் கொல்லப்பட்டக்கூடிய ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ இதில் இவங்க ஏன் இதை டார்கெட் பண்ணாங்க அப்படின்ற கேள்வி எழும்பொழுது, இந்த டார்கெட்டிங் சிஸ்டம், இந்த யுத்தக்களம் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம கண் முன்னாடி இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பெலாந்திர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீப் டெக் நிறுவனம், அமெரிக்காவை சேர்ந்தது. 4 இளைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. ஏஐயோட டீப் டெக்கை பயன்படுத்தி யுத்த களத்துக்கு பேட்டில் ஃபீல்டில் முடிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ப்ராடக்டை கொடுக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர்னு சொல்லக்கூடியது ஒரு இந்தியர். ஸோ இந்தியர்கள் வெளியில் போய் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. நம்ம நாட்டுக்குள்ள அவங்களுக்கு உண்டான அந்த சூழலை உருவாக்கி கொடுத்தோம்னா இந்தியா எவ்வளோ பெரிய வல்லரசாக மாறலாம் அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளும் நம்ம இதை பார்க்கலாம். இப்போது பெலாந்திர் நிறுவனம் ஒரு வீடியோவை பதிவிடுறாங்க எக்ஸ் தளத்தில். அதை எப்படி அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய யுத்த காலத்தில் இவங்களுடைய ப்ராடக்ட் எப்படி அவங்க பயன்படுது அப்படின்றத காமிச்சாங்க. அவங்களுடைய ப்ராடக்ட் பேர் தான் மேவன் ஸ்மார்ட் சிஸ்டம். இது பார்த்திங்க அப்படின்னா மிலிட்ரியோடைய ஏஐ டிப்ளாய்மெண்ட்டில் மாடர்ன் டே வார்ஃபேர் ஹிஸ்ட்ரியில், நவீன கால யுத்தத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இது வந்து பார்க்கப்படுது. ஏன்னா டார்கெட்டிங் பண்ணுறது இன்டெலிஜென்ஸு ஒன்று, உளவு தகவல். அந்த உளவு தகவல் வந்து நீங்கள் என்ன எடுக்கிறீங்க, இன்டெலிஜென்ஸோட டெரிவேட்டிவ் என்ன, அதன் பிறகு கமாண்ட் ப்ராசஸ், எதை தாக்கலாம் எதை தாக்கக்கூடாது, இதை மொத்தத்தையும் மாத கணக்கில் எடுக்கக்கூடியதை சில நிமிடங்களில் பண்ணுற மாதிரி இவங்க நியர் ரியல் டைம் ஆப்ரேஷன்ஸை சில நிமிடங்களில் உருவாக்குறதுக்கான வேலையை இவங்க பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரியில் இது ஒரு வாட்டர் ஷெட் மூமெண்ட்டு. ஏன்னா ஏஐ அசிஸ்டட் வார்ஃபேர் அப்படின்றத உலகம் முதல் முறையாக இப்போ தான் பார்க்குது. ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம ஏஐ பயன்படுத்தணும், ஆனால் முழுவதும் ஏஐ பயன்படுத்தியே ஒரு யுத்தம் செய்கிறாங்க அப்படின்னா அது இதுதான் உலகத்திலே முதல் முறையாக நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த மேவன் ஸ்மார்ட் சிஸ்டத்தோடைய இன்புட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா, சேட்டலைட்டு, கிரவுண்டில் இருக்கக்கூடிய ரேடார், ட்ரோன் எடுக்கக்கூடிய புகைப்படங்கள், சிக்ன்ட்டுன்னு சொல்லக்கூடிய சிக்னல் இன்டெலிஜென்ஸ், ஆன்லைட் ஃபீல்ட்ஸ், பேட்டில் ஃபீல்ட் சென்சர்ஸு மற்றும் மனிதர்கள் அனுப்பக்கூடிய உளவு தகவல், இது எல்லாம் தான் இதுக்கு வரக்கூடிய இன்புட். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க டெவலப் பண்ண அல்காரிதம் அப்படின்றது எந்தெந்த டார்கெட்டெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும் இந்த நாட்டை வீழ்த்துறதுக்கு அப்படின்றத டார்கெட் ஐடென்டிஃபிகேஷனை
இந்த சாஃப்ட்வேர் ஏஐ பயன்படுத்தி ஆட்டோமேட்டிக்காகவே டிசைட் பண்ணுது. இதில் 100க்கு 100 வெரிஃபை பண்ணி கூகுள் லொக்கேஷனில் ஆரம்பித்து, இப்போ எல்லா நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்கள் பார்த்தீங்க, கடை வச்சுருக்கீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் நம்ம போடுவோம், இல்லை வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் எடுத்து போடுவாங்க. அந்த டேட்டா வரைக்கும் எடுத்து எவ்வளோ பேர் வந்துட்டு போவாங்க, அவங்களுடைய டார்கெட் என்ன மாதிரியான பில்டிங்கு, என்ன மாதிரியான தாக்குதல் அங்கே நடத்தணும் அப்படின்ற அளவுக்கு இது வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய லெகசி இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், ஒரு நாடும் அவங்க சிஏ அவங்க தனியாக வச்சுருக்காங்க, நம்மளுடைய RNAW தனியாக வச்சுருக்கிறோம், ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் இன்டர்ஃபேஸில் கொண்டு வந்து ஒரு 1000 தொலைக்காட்சிகளில் பார்க்கக்கூடியதை ஒரே தொலைக்காட்சியில் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் இப்போ உதாரணத்துக்கு இந்த சிஸ்டம் மேவன் ஸ்மார்ட் சிஸ்டம் ஒரு டார்கெட், ஒரு பில்டிங்கை, உதாரணத்துக்கு ஒரு பில்டிங்கை பாகிஸ்தானில் கராச்சியில் ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேரில் அது என்னன்றதை பார்த்துட்டு அதையும் இது ஏற்றுக்கிட்டு அதுக்கு முரணாக போகாமல் ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். இதுதான் நம்ம கில் செயின் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவோம். டார்கெட்டை கண்டுபிடிக்கணும், டார்கெட்டை எப்போ தாக்கணுன்றதை கண்டுபிடிக்கணும், முடிவு பண்ணணும், எப்படி தாக்கணுன்றதை முடிவு பண்ணணும், எதை வச்சு தாக்கணுன்றதை முடிவு பண்ணணும், அதன் பிறகு அதை தாக்கி அழிக்கணும். தாக்கி அழித்த பிறகு நம்ம ஏற்படுத்த நினச்ச தாக்கம் அதில் இருக்கா இல்லையான்னு பண்ணோம். இதுதான் வந்து கில் செயின் சைக்கிள். இதை முழுவதும் இப்போ இந்த சாஃப்ட்வேரே பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வேலை செய்யக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ், இஸ்ரேல் இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹிப்ரூ தான் பேசுவாங்க, ஆங்கிலம் ரொம்ப ரொம்ப கம்மியாக பேசுவாங்க. அமெரிக்க இராணுவம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் பேசுவாங்க. ஸோ எந்த லாங்குவேஜில் பேசினாலும், ஒரு பிளெயின் சிம்பிள் இங்கிலீஷில் பேசினாலும் அதை சிந்தசைஸ் பண்ணி ரியல் டைமில் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு அவுட்புட்டையுமே இது கொடுக்குது. அதே மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லக்கூடிய LLMs, ஆந்த்ரோபிக் நிறுவனத்தோடைய கிளாட் ஏஐயை இந்த பிளான்தர் ஏஐபி பிளாட்ஃபார்மில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் இன்ஜினாக வந்து வேலை செய்யுது. அதாவது இதே ஏஐக்கு ஒரு டவுட் வருது, இல்லை மனுஷனுக்கே ஒரு டவுட் வருது, இதை பண்ணலாமா வேணாமான்னா அதை ஏன் பண்ணணும் ஏன் பண்ணக்கூடாதுன்ற அந்த லாஜிக்கல் ரீசனிங்கை இவங்க வந்து LLM பயன்படுத்தி, கிளாட் ஏஐ பயன்படுத்தி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த கேப்பபிலிட்டி டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 13 இது பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன், இது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்கனசன்ஸ் டாஸ்கிங்னு சொல்லக்கூடியது, அதாவது அதுக்கு ஒரு சில தகவல்கள் தேவை, உடனடியாக அந்த தகவல் தேவைன்னா ஒரு ட்ரோனை பறக்க விடுங்க. ஸோ அமெரிக்காவுடைய MQ-9B ரீப்பர் ட்ரோன் தாக்குதலுக்காகவும் உளவு பார்க்கறதுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய ட்ரோன். இதை தான் இந்திய கடற்படை வாங்கி அமெரிக்காவிலேருந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு 3 பில்லியன் அளவுக்கான ஆர்டரையும் இந்த விமானங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த விமானத்தை உடனடியாக அங்கேருந்து பறக்க விடுறது, இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது. ட்ரோனை பறக்க விடுறதுக்கு யார் பர்மிஷனும் தேவையில்லை, அதுக்கு தேவைப்படும் போது அதுவே பறக்க விட்டுக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆப்ஷன், என்னென்ன மாதிரி ஆயுதங்களை வச்சு தாக்கலாம், விமானங்கள் தேவையா, ஆள் இல்லாத விமானங்கள் தேவையா, ட்ரோன் தேவையா, இல்லை உங்களுக்கு வந்து மிசைல் தேவையான்றதை முடிவு பண்ணோம். அதன் பிறகு ரூட் பிளானிங், எந்த ரூட்டில் போகணும், எப்படி போகணும் அப்படின்றது. அப்புறம் டார்கெட் ப்ரையாரிட்டைசேஷன், ஒரே நேரத்தில் 5 டார்கெட்டை தாக்கணுன்ற போது எதை முதல்ல தாக்கணும், எதை ரெண்டாவது தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு எலக்ட்ரானிக் வார்ஃபேர், அந்த தாக்குதல் நடத்த போகக்கூடிய ஏவுகணையோ இல்லை அதுக்கு உண்டான ஒரு ராக்கெட்டோ எதிரியால் வந்து எலக்ட்ரானிக்காக ஜாம் பண்ணப்பட்டாங்கன்னா அதிலிருந்து தடுத்து தப்பிக்கிறதுக்கான வார்ஃபேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமாண்டரோடைய இன்டெலிஜென்ஸ் சம்மரி, 1 மணி நேரத்தில் எவ்வளோ டார்கெட்ஸ் நாங்கள் தாக்கி முடிச்சிருக்கோன்றதை ரிப்போர்ட்டை எடுத்து கையில் கொடுத்துருது. மிலிட்ரி பிளானர்ஸ்க்கு, இராணுவ தளபதிகளுக்கு கிட்டத்தட்ட வேலையே இல்லாமல் ஸ்க்ரீன்லேருந்து ரிப்போர்ட் எடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மென்பொருள் தான் இது. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்ப்போம். ஈரான் கேம்பெயினில் மேவன் ஸ்மார்ட் சிஸ்டம் அப்படின்றது 5500லேருந்து 6000 ஸ்ட்ரைக்ஸை வந்து பண்ணியிருக்காங்க. முதல் 1000 ஸ்ட்ரைக் அப்படின்றது வெறும் 4 to 24 மணி நேரத்துக்குள்ளே. இப்போ ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியோடைய ஒரு ஸ்டடி படி எடுத்தீங்க அப்படின்னா மேவனோடைய சாஃப்ட்வேர் ஒரு சிங்கிள் ஆர்ட்லரி யூனிட் பீரங்கி படையில் 99% எஃபெக்டிவாக இது பண்ணுது. இந்த ஒரு யூனிட்டுக்கு பேக்ரவுண்டில் உட்காந்து டார்கெட் கொடுக்கணுன்னா 2000 பேர் தேவை. ஸோ 2000 பேர் செய்யக்கூடிய வேலையை இந்த மென்பொருள் வந்து செய்யுது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான டார்கெட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதோட ஜியோ லொக்கேஷனை எடுத்து அதன் பிறகு அந்த நூற்றுக்கணக்கான டார்கெட்டில் 1லேருந்து 100ன்னு சொல்லி ஆர்டர் படி வரிசைப்படுத்தி கொடுக்கக்கூடிய வேலையும் இது பண்ணுது.
மேவனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 20,000க்கும் அதிகமான யூசர்ஸ் இருக்காங்க அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இராணுவத்தில். 35 கமாண்ட் டூல்ஸ் இதில் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் மேவனுடைய ஒரிஜின் அப்படின்றது இவங்களுடைய 2017 உருவாக்கப்பட்டுச்சு. ஜஸ்ட் ஒரு 7 வருஷத்தில் இன்றைக்கி உலகத்தையே கதிகலங்க வைக்கக்கூடிய ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை இப்போ மிலிட்ரியில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஆந்த்ரோபிக் நிறுவனம். ஆந்த்ரோபிக் நிறுவனத்தோட ஃபவுண்டர் என்ன சொன்னாருன்னா, கிளாட் ஏஐயை நாங்கள் அமெரிக்க இராணுவத்துக்கு தரமாட்டோம். எங்களுடைய ஃபண்டமெண்டல் பிரின்சிபல், எங்கள் நிறுவனத்தோடைய பிரின்சிபல் என்னென்னா, இந்த ஏஐயை பயன்படுத்தி மனிதர்களை டார்கெட்டாக சூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். இப்போ எந்த டார்கெட்டை தாக்கணும் அழிக்கணுன்றதை மனிதர்கள் தான் முடிவு பண்ணணும், ஏஐ முடிவு பண்ணக்கூடாது, எங்கள் கொள்கைக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதன் பிறகு இவங்க மேலே கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்து பென்டகன் கொண்டு வராங்க. இது வந்து ஏஐ டிஃபென்ஸில் இல்லை, எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தடைகளை கொண்டு வராங்க. நிறுவனத்துக்கு பெரிய லாஸ் ஆகுது. அதற்கு அவங்க சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிலிட்ரி இதுக்கு எதிரானது, அதாவது மிலிட்ரிக்கு சார்பாக இல்லாமல் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சீன நிறுவனங்களுக்கு தான் அந்த டேக் எப்பயுமே கொடுப்பாங்க. அதன் பிறகு ஆந்த்ரோபிக் நிறுவனம் இப்போ கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இல்லை எங்கள் நிறுவனத்தை வந்து நீங்கள் கரை வைக்கிறீங்க, அது மாதிரி பண்ணக்கூடாது, டார்கெட்டுக்கு மட்டும், ஏஐ டார்கெட்ஸுக்கு மட்டும் இதை வந்து பயன்படுத்தாதீங்க, மிச்சத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய சிஇஓ டேரியோ அம்டை இதுக்கு பிபிசிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு February 26. இதை வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் அவங்க எங்களுக்கு சொல்கிறாங்க, அதில் நாங்கள் வந்து உதவி செய்ய முடியாது, ஒத்துக்க முடியாது. ரெட்லைன் ஒன்று, டொமஸ்டிக் சர்விலன்ஸ், அமெரிக்கர்கள் மேலே சர்விலன்ஸ் வைக்க, கண்காணிப்பு வைக்கிறது. என்ன வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன, எங்கே ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன போட்டாலும், உங்கள் ஃபோன்லேயே ஒரு இடத்துல நீங்கள் டைப் பண்ணி ஸ்டோர் பண்ணாலும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய திறன் அப்படின்றது கிளாட் ஏஐக்கு இருக்குது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லி அட்டானமஸ் லீத்தல் வெப்பன் சிஸ்டம். மனிதர்களே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ரோபோக்கள் மூலியமாக, இப்போ உதாரணத்துக்கு கிளாட் ஏஐ பயன்படுத்தி ஒரு பேலஸ்டிக் ரக ஏவுகணையை ஆட்டோமேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு தேவைப்பட்டால் அது என்ன நினைக்கும் அப்படின்றதில் அதுவாக வந்து ஒரு தாக்குதலை நடத்த முடியும். இப்போ அந்த மாதிரி ஒரு மிஸ்ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட டார்கெட் தான் ஈரானில் அந்த பெண்கள் படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல். ஸோ இதில் எரர் எவ்வளோ பெரிய டேஞ்சர் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பென்டகன் இதை வந்து மறுத்த பிறகு ஆந்த்ரோபிக் இப்போ வந்து கலிஃபோர்னியா மற்றும் வாஷிங்டன் டிசியில் அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துக்கு எதிராக இப்போ வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இப்போது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள், ஓப்பன் ஏஐ போன்ற பல நிறுவனங்களை சேர்ந்தவங்க ஆந்த்ரோபிக் நிறுவனத்துக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென்டகன் அஃபிஷியல் என்ன சொல்கிறாருன்னா, we are not going to let Dario AI models decision making cost a single American life. நாளைக்கு இந்த ஏஐ அதுவாக முடிவு பண்ணி மனிதர்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா என்ன நிலைமைக்கு இது போகும் அப்படின்ற அபாயத்தை வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க, கன்சர்வேட்டிவ் தாட்டாக. ஸோ கிளியர் கட்டாக இந்த யுத்தத்தில் ஓப்பன் ஏஐ, சாட் ஜிபிடி போன்ற நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே ஒரு மிலிட்ரி டூல் அப்படின்றத இப்போ கிளியர் கட்டாக பார்த்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஏஐ மாடல்ஸு கிளாசிஃபைடு மிலிட்ரி நெட்வொர்க்ஸில் உள்ளே ப்ளகின் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையான டேட்டா தேவையோ அது எல்லாத்தையுமே இப்போ அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா பென்டகனோடைய அன்இன்டரப்டட் எந்த விதமான தடைகளும் இல்லாமல், ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் எங்களுக்கு அந்த ஏஐ வேணுன்றதை ஓப்பன் ஏஐ நிறுவனம் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க காம்படிட்டர். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த லார்ஜ் லேர்னிங் மாடல் அப்படின்றது ஒரு பேக் போனாகவும், ஃப்யூச்சரில் வரக்கூடிய மேவன் டெக்னாலஜியோடைய போர் யுக்திகளுக்கு இது ஒரு பேஸாகவும் இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கிளியர் கட்டாக யுத்த காலத்தில் முடிவெடுக்கக்கூடியது ஒரு அனுபவம் வாய்ந்த இராணுவ தளபதின்றது மாறி இப்போ முழுவதும் ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் எல்எல்எம் தான் முடிவெடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த போரில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான டிரான்சிஷன். இப்போ இந்த இடத்துல யூஎஸ்எஸோடைய இந்த ஃபஸ்ட் மூவர் அவங்க தான் இந்த வேலையை முதல்ல பண்ணியிருக்காங்க, முதல் முறையாக யுத்த காலத்தில் காமிச்சிருக்காங்க. இப்போ அடுத்தது சைனா, ரஷ்யா போன்ற பல நாடுகள் இதை வந்து அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள். சைனா பண்ணும் பொழுது இந்தியா ஓரமாக உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஸோ வெகு விரைவில் இந்தியாவும் இந்த ஒரு தொழில்நுட்பத்தை, டேஞ்சரஸான தொழில்நுட்பத்தை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாமளும் இருக்கோம். நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த யுத்த களம் அப்படின்றது வேறு. February 28க்கு பிறகு
நம்ம உலகம் பார்க்கக்கூடிய யுத்தக்களம் அப்படின்றது வேறு. ஒரு பக்கம் பிரமிப்பாக இருக்குது, இன்னொரு பக்கம் பயமாக இருக்குது. உலகம் எதை நோக்கி போகுது அப்படின்றத நம்ம நினச்ச கூட பார்க்க முடியாத வேகத்தில் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.